எல்லோருக்கும் இரவு வணக்கம். ராம் தன் பெற்றோருடன் நகாத்தூரில் வாழ்ந்து வந்தான். 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான். மிகவும் சோம்பேறி. அவன் எந்த வேலையும் விருப்பமுடன் செய்ய மாட்டான். அவன் பெற்றோர்களோ ராமுவை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று கனவோடு வாழ்ந்து வந்தார்கள். ராமுவை நல்ல ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும் என்று நினைத்தார். அப்பா ராமுவிடம், நீ அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். காலை கடனை முடித்துவிட்டு சிறிய உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அதன் பிறகு குளித்துவிட்டு கடவுளை வணங்க வேண்டும். பிறகு பள்ளி பாடங்களை எடுத்து ஒரு முறை படித்துவிட்டு காலை உணவு உண்டவுடன் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார். ராமுவோ சரி சரி என்று கேட்டுவிட்டு அவனால் அதிகாலையில் எழுந்திருப்பது என்பது மிகவும் கடினம். உடற்பயிற்சி செய்வதோ நினைத்து பார்க்க முடியாத விடயம். இவ்வாறு அப்பாவின் எண்ணத்திற்கும் ராமுவின் சோம்பேறித்தனத்திற்கும் இடையே பெரிய போராட்டமே நடந்தது. அவன் செயலால் அப்பா தினமும் ராமுவை திட்டிக் கொண்டிருந்தார். ராமுவும் வருத்தத்துடன் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தான். பள்ளி படிப்பிலும் ராமுவால் சீரான மதிப்பெண்கள் பெற முடியவில்லை. அப்பாவின் திட்டும் பள்ளி ஆசிரியரின் கண்டிப்பும் ராமுவுக்கு தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்ணியது. நன்றி, வணக்கம்.